கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக உடன்படிக்கை தொடர்பாக தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், உடன்படிக்கையின்படி நாம் நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட நன்மைகளை அல்லது ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போற காரியம், எவற்றில் நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும், எவற்றில் நாம் உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 12வது வசனம் தொடக்கமுள்ள பகுதியை பார்க்கும் பொழுது, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடு தங்கள் முழு ஆத்மாவோடு தேடுவோம் என்று, சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிடம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடு கிம்பளத்தோடும் பூர்வீகளோடும் எக்காலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? சிறியோர் பெரியோர் புருஷர் ஸ்திரீகள் யாவரும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடுகிற உடன்படிக்கை. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேடுகிற அந்த உடன்படிக்கைக்குள் நம்ம வர வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவனை தேடுகிற, உண்மையாய் தேடுகிற, முழு இருதயத்தோடு தேடுகிற, முழு ஆத்மாவோடு தேடுகிற அந்த எண்ணம் உள்ளவர்கள், சிந்தை உள்ளவர்களாய், நடத்தை உள்ளவர்களாய் நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவர். அதான் அவருடைய விருப்பம். நாம் அவரை தேடுகிறது தான் அவர் எதிர்பார்க்கிற காரியம். என்றா மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது இதனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கும். இன்றைக்கு அநேகரை பார்க்கிறோம், கர்த்தரை தேடுகிறதுக்கு நேரம் கொடுப்பதற்கு பதிலாக உலக காரியங்களுக்காக ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நம்ம தேடணும், முழு இருதயத்தோட முழாத்மாவோடு நாம் கர்த்தரை தேடணும். அப்படி தேடுகிறதுக்கு இந்த புதிய ஆண்டிலே நம்ம உடன்படிக்கை பண்ணி கொள்வோமா இருந்தா, தாவீது ஒரு நல்லடைய அனுபவத்தை அழகா சொல்லுகிறார். 37வது சங்கீதம் 25வது வசனத்தில், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமானே கைவிடப்பட்டதை அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடுகிற அவன் இளைஞனாய் இருந்தாலும் சரி, முதிர் வயதுள்ளவனாய் இருந்தாலும் சரி, அவன் ஒரு நாளும் குறைந்து போறவனும் இல்லை, எதுக்காகவும் அவன் கையேந்தி நிற்கிறவனும் இல்லை. ஏனென்றா கர்த்தர் அவனை கைவிட மாட்டார், அவனை கையேந்தி நிற்க விட மாட்டார் என்ற அவன் கர்த்தரை தேடுகிறபடினால், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு, முழு ஆத்மாவோடு தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார், ஒருபோதும் அவர் தள்ளிவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஆகவே முதல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய நீதியை தேடுகிறதுக்காக நம்ம எதற்றையெல்லாம் இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமோ அதை கர்த்தர் 100 தனியா கொடுப்பார். அங்கே பார்க்கிறோம், மார்க் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுது, இப்பொழுது இம்மையிலே துன்பத்தோடு கூட 100 தரையான வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையில நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நாமே கர்த்தர் எப்படி கொடுப்பாரா? கர்த்தரை தேடுகிறதற்காக எதை நாம் இழந்தாலும் கர்த்தர் அதை 100 தனியாய் திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. எதை இழந்தாலும் கர்த்தர் 100 தனியாய் திருப்பி கொடுப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுகிறதுக்காக எதை இருக்கிறோம்? முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய், அவரை தேடுகிறதற்கு நாம் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஆண்டவருக்காக எதை இழந்தாலும் கர்த்தர் 100 தனியாய் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராய், மேன்மைப்படுத்துகிறவராய் அந்த காலவேளை நாங்கள் ஒவ்வொருவரும் தீர்மானிப்போம், கர்த்தரை தேடுகிறதுக்காக அவரோடு உடன்படிக்கை பண்ண முடியாது. கர்த்தர் தாங்களோட ஒரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you.